ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதுலேருந்து மட்டுமே போர்ட்ஸுக்கு ஒரு 8 to 9 மார்க்ஸ் வருது. ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கிறதுனா எல்லா டாபிக்ஸும் தரவாக ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை சிபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம இன்னொரு தடவை போட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சர்க்கிள்ஸ் சாப்டரோட ஒன் ஷாட்டை பார்ப்போம். சர்க்கிள்ஸ் சாப்டர் நம்மளுக்கு 3 டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னா என்னென்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் டான்ஜென்ட் ஒரு சர்க்கிள்னா டான்ஜென்ட் பற்றியும் அது ரிலேட்டடான ஒரு ரூல்ஸ் பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, இங்கே இருந்தால் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் வரும். ஸோ ஒரு PQ ஈக்குவல் டு PR அந்த எக்ஸ்டர்னல் டான்ஜென்ட்ல எல்லாமே இந்த நம்பர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் நம்ம பாயிண்டான சர்க்கிளில் தான் வரும். ஸோ இதோட பேசிக்ஸான முதல் 2 டாப்பிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம படித்தது என்னன்னா சர்க்கிள்னா என்ன அப்படின்னு படித்தோம். சர்க்கிள்னா என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம பாயிண்ட்ஸை அடுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஷேப் தான் என்னதுன்னா ஒரு சர்க்கிள். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஒரு காம்பஸ் வச்சு போட்டோம்னா பண்ணால் நான் ரஃபாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில டேர்ம்ஸ் பற்றி படித்தோம். என்னென்ன டேர்ம்ஸ், சீக்கண்ட்னா என்ன, கார்ட் அப்படின்னா என்ன, டான்ஜென்ட் அப்படின்னா என்ன, ரேடியஸ் டயாமீட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், சொன்ன அதை எழுதுற. ஸோ இந்த சர்க்கிள்ஸோட ஒரு பேசிக்ஸ் படித்தோம். டான்ஜென்ட்னா என்னன்னா ஒரு சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடும். கார்ட்னா என்ன, 2 பாயிண்ட்ல மீட் பண்ணும். ஸோ அது சர்க்கிளுக்கு உள்ள இருக்கும், டான்ஜென்ட் சர்க்கிளோட பார்டர்ல இருக்கும். சீக்கண்ட் டு கார்ட் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இதை வச்சு நம்ம ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்தோம். என்னது, நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டான்ஜென்ட் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர் இல்லாமல் நம்மளால சர்க்கிளை வரைய முடியாது. ஸோ அந்த ரேடியஸ், எந்த டான்ஜென்ட் எந்த இடத்துல அந்த சர்க்கிளை தொடுதோ அந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு வச்சுக்கோம்னா ஏ வந்து நம்ம என்னன்னு எழுதலாம்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு எழுதலாம். கான்டாக்ட்னா என்ன, நம்ம 2 பேரும் லைக் டச் ஆகுற ஒரு இடம். அப்ப இந்த சர்க்கிளும் இந்த டான்ஜென்ட்டும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் ஏ தான் என்னது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த இடத்துல ஒரு ரூல் வருது. என்னன்னா இது என்னது ரேடியஸ். ஸோ சென்டர்ல இருந்து சர்க்கிளோட பார்டர் வரைக்கும் வருது ரேடியஸ். அண்ட் இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்ப இது ரெண்டும் 90 டிகிரியில இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தெரியுது. அது ஒரு ரூலா ஒரு லாவா ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது டான்ஜென்ட் அண்ட் ரேடியஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். டான்ஜென்ட், ஸோ நான் ஃபுல்லா எழுதல, ரேடியஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த ரூலை நாம படிச்சோம். இது பேஸ் பண்ணி ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். எப்படின்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருவாங்க, ஒரு 2-3 லைன்ஸ் இங்கே அங்கே போட்டு இந்த ஆங்கிள் கொடுத்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிங்குவாங்க. இதை பைசெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஐடியா வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பெர்பெண்டிகுலர் பைசெக்ட், இல்லாட்டி ஒரு ட்ரையாங்குலர், லைக் எல்லா 3 சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 டிகிரி வரும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரதுக்கான ஐடியா நிறைய இருக்கு. ஸோ MCQ மாதிரி இதுல இருந்து வரும். ஸோ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த மெயின் பார்ட் ஆஃப் தி சாப்டர் வந்து நம்பர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் ஃப்ரம் a point on a circle. ஸோ இதில் தான் வந்து ஒரு லைக் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இங்கே இருந்தால் வந்து இந்த சர்க்கிள் சாப்டர் இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் ஃப்ரம் a point on a circle ஒரு பேசிக் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயம் இருக்குது. அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு சென்டர் இருக்குது. ஸோ டான்ஜென்ட் அப்படிங்கிறது ஒரு சில ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணும். அதாவது ஸோ இது வந்து என்னதுன்னா டான்ஜென்ட். இனிமே எனக்கு கொஞ்சம் பெட்டரா வரையிறேன். டான்ஜென்ட்டுக்கும் கார்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா டான்ஜென்ட் ஒரே ஒரு பாயிண்ட்ல தொட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுரும். பட் கார்டுங்கிறது 2 பாயிண்ட்ல டச் பண்ணும் இல்லையா, இதுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி டான்ஜென்ட் எப்பயுமே சர்க்கிளுக்கு உள்ள வராது, கார்டு வந்து எப்பயுமே சர்க்கிளுக்கு வெளியே வராது. ஸோ இந்த 2 விஷயம் நம்மளுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் மட்டும் இந்த 2 டாபிக்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு லா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து 2 டான்ஜென்ட் வரையக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த சர்க்கிள் நாம எடுத்துக்குவோம். அகைன் ஒரு சென்டர் இருக்கு அண்ட் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம். ஸோ இந்த பாயிண்ட் O வச்சுப்போம், இந்த பாயிண்ட் P வச்சுக்குவோம். இதை வந்து ஒரு ரேடியஸ் இருக்கனால R வச்சுப்போம். ஸோ இங்க இருந்து நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சோம் இந்த சர்க்கிளுக்கு 2 சைட்லயும் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக போடுவோம். ஸோ நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அண்ட் இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுப்போம், இதை வந்து நம்ம பின்னு வச்சுப்போம்.
அப்போ இந்த Pங்கிற எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அந்த சர்க்கிள்ல இருந்து நம்ம ரெண்டு டேஞ்சன்ட் வந்திருக்கோம், ஒன்று A இன்னொன்று B. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம படித்த ஒரு ரூல். அதாவது PA ஈக்குவல் டு PB அப்படின்னு படித்தோம். அப்போ PA ஈக்குவல் டு PB அப்படின்னா இன்னொரு விஷயமும் இந்த இதெல்லாமே வந்து கொஷின்ஸ் நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். இந்த சர்க்கிள் சாப்டர் பொறுத்தவரை என்னன்னா கொஷின்ஸ் வந்து இப்படி தான் வரும்லாம் சொல்ல முடியாது. லைக் நிறைய ஜியாமெட்ரிக்கல் ஐடியாஸ் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு ஐடியா அப்ளை பண்ணி தான் இந்த 5 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாலே போதும்னு கிடையாது. நம்மளுக்கு ஜியாமெட்ரியோட ஒரு ஓவரால் ஐடியா ஒரு கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நாம இந்த விஷயத்துக்கு போகணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இது 90 டிகிரி அப்படின்னு சொன்னோம். எங்க சொன்னோம்? இங்க. அதாவது ஒரு டான்ஜென்ட் ஒரு பாயிண்ட்ல மட்டும் வரையில ரேடியஸும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியா அந்த டான்ஜென்ட் பெர்பெண்டிகுலர் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இது டான்ஜென்ட்டா, இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏவா, இது ரேடியஸ் ஆர், இது ரெண்டும். அப்போ இது ரெண்டும் 90 டிகிரி அப்படின்னு இந்த லா அப்ளை பண்ணி நாம இங்க சொல்லிடுவோம். ஸோ கொஷின்ஸ் எப்படி வரலாம்னா 1 மார்க் கொஷின்ஸ் வரும். அதாவது இந்த ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் ஃபுல்லாக கேட்கறது, இல்லாட்டி இந்த ரிவர்ஸ் இந்த ஆங்கிள் பாக்கி இருக்க ஆங்கிள் கேட்கறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கொஷின்ஸ் எப்படி வரும்னா சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் ஃபுல்லா. ஸோ இந்த சைட்ஸ்ல இது வந்து ஒரு ஏபிசி ட்ரையாங்கிள்னு வச்சுப்போம். இந்த மீட்டர் டச் ஆகிற பாயிண்ட்டை PQRன்னு வச்சுப்போம். ஸோ ஏபி லென்த் 3, பிபி லென்த் 4, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி. இந்த மாதிரி லைக் ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு சில டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம எந்த மாதிரி ஐடியா அப்ளை பண்ணால் இந்த ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டான்ஜென்ட் ஒரு சர்க்கிளுக்கு வரையில அந்த ரெண்டு லைனுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது PA ஈக்குவல் டு PB. ஸோ இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய டான்ஜென்ட், அது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இந்த லாவை இங்கே நான் அப்ளை பண்ண ஏக்குன்னு சொன்னால் ஏங்கிறது ஒரு பாயிண்ட், எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இல்லையா? அதுல வந்து ரெண்டு டான்ஜென்ட் வருது, அதாவது ஒரே ஒரு இடத்துல சர்க்கிள் மீட் பண்ணிட்டு போயிடுது. இங்க APலையும் AQலையும். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல், AP ஈக்குவல் டு AQ. அப்ப AQ கண்டுபிடினா நம்ம என்ன எழுதிடலாம், ஈக்குவல் டு 3. இவ்வளவு சிம்பிளா வந்து 5 மார்க் வராது, பட் ஒரு சில ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணி நாம இந்த மாதிரி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ல வந்து கன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்னு நம்ம பண்ணணும். ஸோ லைக் இந்த சைடு எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பைத்தகோரஸ் தியரம் இல்லாட்டி ஆங்கிள்சம் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் டாபிக்ஸ் பொறுத்தளவில். அண்ட் ஒரு சில கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த சர்க்கிள்ஸ் சாப்டர் பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் நிறைய கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சர்க்கிள்ஸ் மட்டும் வராமல் ட்ரையாங்கிள்ஸ் வரும். ட்ரையாங்கிளோட ஏரியா லைக் இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு நெட் ஏரியா நம்ம லைக் ஈக்குவேட் பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நிறைய சம்மெல்லாம் இருக்குது. அந்த சம்மை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் நான் இந்த வீடியோலேயே போடுறேன். ஸோ இவ்வளோதான் டாபிக்ஸ் பொறுத்தளவில். இது உங்களுக்கு புரியாட்டி இன்னொரு தடவை போட்டு பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸுக்கு போவோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்ட் போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு 1 மார்க். இது மாதிரி ஆங்கிள் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து கண்டுபிடிங்க, மீன் இந்த ஆங்கிள் கொடுத்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்லாம் கொஷின்ஸ் நிறையா வரும். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போவோம். இந்த கிவன் ஃபிகர் O is the center of the circle and PQ is the chord. ஸோ ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதில் O வந்து சென்டர் நம்மளுக்கு தெரியும், அண்ட் PQங்கிற இந்த லைன் வந்து chord அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியுது. If the tangent PR at P makes an angle of 50 degree with PQ, ஸோ tangent PR, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பேசிக்காக R, ஸோ அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க tangent PRனா, and then makes an angle of 50 degree with PQ. ஸோ இந்த PR tangentடும் இந்த PQ லைனும் 50 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, தென் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் POQ என்ன, ஆங்கிள் POQங்கிறது இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுனா நம்ம சர்க்கிள்ஸில் படித்த தியரமை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு தியரம் தெரியும், என்ன அப்படின்னா ரேடியஸும் டான்ஜென்ட்டும் பெர்பெண்டிகுலர் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ இந்த சைடும் 90 டிகிரி வந்துருமா, இந்த 90 டிகிரியில் இது வந்து ஒரு எக்ஸு, அந்த எக்ஸ் ப்ளஸ் 50 வந்து 90 டிகிரின்னு வரணும். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கணும், 40 டிகிரியாக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து OP is equal to OQ. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா OPயும் ரேடியஸு
ஓக்யூவும் ரேடியஸு. ஸோ ரேடியஸும் ஈக்குவலாக தானே இருக்கணும். அதாவது இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ அது ரெண்டும் ஈக்குவல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும் என்னதுன்னா, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து அந்த சர்க்கிள்ஸ் பார்ட்லேயே வந்து கொஞ்சம் ஏன் வந்து சர்க்கிள்ஸ் சாப்டர் நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சர்க்கிள்ஸ் சாப்டர் மட்டும் படித்தா அதுக்கு பத்தாது. இதுக்கு ஓவரால் ஒரு ஜாமெட்ரியில் இருக்க ஒரு நல்ல நாலேஜ் இருந்து நிறைய தியரம்ஸ் தெரிஞ்சதான் போட முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைய கொஷின்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஓபியும் ஓக்யூங்கிறதும் ஈக்குவல் சைட்ஸ். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம் சொல்லுது. அப்போ ஆங்கிள் ஓபிக்யூவும், அதாவது இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஓக்யூபியும், அதாவது இந்த ஆங்கிளும், இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போது இதுக்கு அடுத்து இன்னொரு ஐடியா நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, நம்ம இந்த ட்ரையாங்கிளை பார்த்தோன்னா ஓ இருக்குது, கியூ இருக்குது, அப்புறம் பிங்கிற இந்த சைடு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இதை 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னால் இதுவும் 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும், 3 ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கா, அது 3ஐயும் ஆட் பண்ணோன்னா 180 டிகிரி வரணும். இதில் இது ரெண்டும் 40 டிகிரின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆங்கிள் 3 என்னவாக இருக்கணும், 100 டிகிரியாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த 100 டிகிரி தான் நம்மளோட ஆங்கிள் பிஓக்யூ. அதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. தென் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிஓக்யூ என்னன்னு கேட்டாங்க. அதை வந்து நம்ம ஆங்கிள் பிஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவது கொஷின் போக போகிறோம். ஸோ இந்த கொஷினுக்கு இப்போ போவோம். இன் ஃபிகர் XAY is a tangent to the circle centered at O. ஸோ இந்த XAY இந்த லைன் வந்து ஒரு tangent to the circle with center O. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆங்கிள் ABO ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 40 டிகிரினா ஃபைண்ட் ஆங்கிள் M ஆங்கிள் BAY அண்ட் M ஆங்கிள் AOB. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த BAY இந்த ஆங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா M ஆங்கிள் AOB கண்டுபிடிக்கணும். ஸோ AOBனா இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டுபிடிக்கிறது தான் கொஷினோட பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இது ஸ்டார்ட் பண்ணுறதுனா, போன கொஷினில் மாதிரியே இது ரெண்டும் ரேடியஸ், அதாவது OA ஈக்குவல் டு OB. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னால் நம்ம என்ன சொன்னோம் போன கொஷினில், ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதை நான் உங்களுக்கு திருப்பி புரியணும், லைக் மைண்டில் இருக்கணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுபடி நம்ம என்ன சொல்லலாம், ஆங்கிள் OAB இந்த ஆங்கிளும் ஆங்கிள் OBA இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே 40 டிகிரி தான். அப்போ இதுவும் 40 டிகிரி. அப்போ நம்ம போன கொஷினில் மாதிரியே ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியும் திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் என்ன இருக்குது, OAB, இதில் இது 40 டிகிரி, இதுவும் 40 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும், ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி படி ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் 180 டிகிரி. இதுவும் 40 டிகிரி, இதுவும் 40 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் 3 வில் பி 100 டிகிரி. ஸோ ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 100 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள், அதாவது இது வந்து 100 டிகிரி அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆங்கிள் கேட்டிருந்தாங்க, அதாவது M ஆங்கிள் AOB. AOB தான் என்னது, இந்த ஆங்கிள். ஸோ AO அதுக்கப்புறம் OB, இந்த ரெண்டுக்கும் நடுவில் வர ஆங்கிள் ஆங்கிள் AOB. ஸோ இந்த ஆங்கிள் AOB நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், which is equal to 100 டிகிரி. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் இந்த BAY. இதை வந்து நம்ம 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை நான் திருப்பி எழுதிக்கிறேன். நம்ம இன்னொரு லாவும் படித்தோம், அதாவது ஒரு சர்க்கிளில் டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் பெர்பெண்டிகுலர் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் A. அப்போ இது நம்ம இங்கே யூஸ் பண்ணோன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக மாறிடுமா. அப்போ இது 40 டிகிரினா இந்த எக்ஸ் என்னவாக இருக்கணும்னா x + 40 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ அதை நம்ம இங்கே எழுதிக்குவோம், x + 40 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ அந்த எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், 50 டிகிரியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த
like radius perpendicular to tangent at point of contact. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் வந்து எழுதணும். ஏன்னா ஏன் எப்படி ஈக்குவல்னு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதெல்லாம் எழுதி இந்த எக்ஸ் 50 டிகிரின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் தான் என்னதுன்னா எம் ஆங்கிள் அவங்க கேட்டிருந்தது பிஏஒய், அதுதான் அவங்க கேட்டாங்க. பிஏஒயும் ஏஓபியும் கேட்டாங்க. அது ரெண்டையுமே நாம் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் தான் இந்த ஆங்கிள், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க கேட்ட எம் ஆங்கிள் ஏஓபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி எம் ஆங்கிள் பிஏவையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுமே வந்து லைக் மொதல் கொஷினும் ரெண்டாவது கொஷினுமே வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறமான கொஷின். இதில் தான் நம்ம நிறையா தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 1 மார்க் தியரம்ஸ் நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாலே அடுத்து வரக்கூடிய 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க் கொஷினுக்கும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்கு போவோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனல் கொஷினுக்கு போவோம். கொஷின் 3. In the given figure, a triangle ABC is drawn to circumscribe a circle of radius 4 cm. ஸோ ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்க, அது வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே சர்க்கம்ஸ்கிரைப் ஆகிருக்கு, அதாவது ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்னால் ஓடி வந்து என்னவா மாறிடும், 4 சென்டிமீட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, such that the segments BD and DC are of length 8 cm and 6 cm respectively. ஸோ பிடி அப்படிங்கிற இந்த சைடோட லென்த்து கொடுத்துட்டாங்க, அதாவது அது 8 சென்டிமீட்டர்னும் டிசியை வந்து 6 சென்டிமீட்டர்னும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி. ஸோ இப்போ ஏபி அண்ட் ஏசிங்கிற சைடை கண்டுபிடிக்கணும். இந்த கொஷின் தான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபைண்ட் த சைட்ஸ் ஏபின்னே இதுதான் சைடு ஏபி கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் சைடு ஏசி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கொஷினில் எழுதியிருந்தார். இந்த மாதிரிலாம் அதை பண்ணாதீங்க. நான் ஏன்னா இவாலுவேட்டருக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அப்படியே 0 பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது ஏதாவது தெரிஞ்ச ஒரு தியரமோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி 1 or 2 மார்க்ஸ் ஸ்டெப் மார்க்ஸாவது வாங்க பாருங்கள். ஸோ இப்போ நாம் கொஷினுக்குள்ளே போயிடுவோம். அவங்க கேட்டது வந்து சைடு ஏபியும் சைடு ஏசியும் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம இந்த 2 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்குவோம், அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெண்டையும் ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கு நம்ம எழுதிடணும் ஒரு லைன், கன்ஸ்ட்ரக்டிங் ஓபி அண்ட் ஓக்யூ. ஏன்னா நம்ம அப்போ தான் நம்மளோட டேஞ்சன்ட் ரூலை அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக, ஏன்னா இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு, இந்த 1 + 2, அதாவது ஃபஸ்ட்டு சைடையும் செகண்ட் சைடையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏபி கிடைக்கும். அடுத்து அவங்க கேட்குற ஏசியும் அதே மாதிரி தான், ஏக்யூ ப்ளஸ் கியூசி, இந்த 2 சைடையும் ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ நம்ம எந்த ரூலை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம படித்த ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் டேஞ்சன்ட் பி வச்சுக்கிட்டு சர்க்கிளோட சென்டர் ஓன்னு வச்சாலும் 2 டேஞ்சன்ட் வரைய முடியும் பியை வச்சு. அண்ட் அந்த 2 டேஞ்சன்ட்டுமே இருக்கும் ஈக்குவல் லென்த்தில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது பிஏ இஸ் ஈக்குவல் டு பிபி, இந்த ஐடியா நம்மளுக்கு வேணும். அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பிபி இஸ் ஈக்குவல் டு பிடி, ஏன்னா அந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய டேஞ்சன்ட் தான் அது ரெண்டுமே. இப்போ பிபி ஈக்குவல் டு பிடி. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சைடு ஏக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வரப்போகிறது ஏபியும் ஏக்யூவும், அது ரெண்டுமும் ஈக்குவல். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏக்யூ. அதுக்கப்புறமா சைட் சியை வச்சு ட்ரை பண்ணோன்னா சிடி ஈக்குவல் டு சிக்யூ. ஸோ இது எல்லாமே இந்த ரூலை வச்சு வந்துடும். அதே மாதிரி அவங்க கொஷினில் இந்த 2 சைடோட லென்த்து கொடுத்துட்டாங்க, அதாவது பிடி இஸ் 8 சென்டிமீட்டர், சிடி இஸ் 6 சென்டிமீட்டர். அப்போ இங்கே நம்ம அதை எழுதணும்னா பிடி 8 சென்டிமீட்டர், சிடி 6 சென்டிமீட்டர். சிடியும் டிசியும் ஒன்று தான், இங்கே டிசின்னு இருக்குது, இங்கே சிடின்னு இருக்குது. அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் இங்கே திருப்பி வரைவோம், ஏன்னா அது ரொம்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதில் கிளியராக இல்லை. அந்த ட்ரையாங்கிள் அப்படியே ரொம்ப ஒரு க்ளம்ஸியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒரு ட்ரையாங்கிள் புதுசாக எடுத்துப்போம். அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் வச்சுருறோம். ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர், சென்டர் ஓ இருக்குது, பாயிண்ட்ஸ் பிக்யூ இருக்குது, ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி ட்ரையாங்கிள், பாயிண்ட் டி வந்து ரேடியஸ் ஃபார்ம் ஆகுது விச் இஸ் 4 சென்டிமீட்டர். அண்ட் ஓபியும் 4 சென்டிமீட்டராக வரும், ஓக்யூவும் 4 சென்டிமீட்டராக வரும். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயினிங் ஓஏ ஓபி அண்ட் ஓசி. ஏன் சார் ஜாயின் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஏபி அண்ட் ஏசி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோன்னா 3 ட்ரையாங்கிளாக மாறுது. ஒன் இஸ்
OBA. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம லைக் 3 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் எழுதிடுவோம். ஸோ பிபி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், இதுவும் 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் சிடி ஈக்குவல் டு சிக்யூ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். இந்த 2 சைடும் நமக்கு தெரியாதனால நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபி என்ன சொன்னோம், ஏபி ப்ளஸ் பிக்யூன்னு சொன்னோம். பட் இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி ஏசி கண்டுபிடிக்க சொன்னோம். அதை வந்து நம்ம என்ன எழுதணும், ஏக்யூ ப்ளஸ் கியூசின்னு எழுதணும். ஆனால் இப்போ ஏக்யூ என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ஆயிடுச்சு, இது 6 ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ இப்போ அடுத்து இது 3 ட்ரையாங்கிளை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இது ஏஓபி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். அதாவது நம்மக்கிட்ட 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நான் இதுலேயே ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக நம்ம அதோட ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் வரும். இப்போ ஏன் நம்ம 3 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அது நிறைய பேருக்கு புரியாமலே பண்ணுவாங்க. அது ஏன்னா இப்போ நம்ம இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ரூட் எடுத்தால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த எக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த 2 சைடையும் நம்ம அதோட லென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்காக தான் நம்ம இந்த ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது ஏரியா, இந்த ஹோல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த டோட்டல் ட்ரையாங்கிளோட லென்த்தையும் நாம் அந்த இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிள்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளா, அதே மாதிரி அடுத்து என்ன ட்ரையாங்கிள் இருக்குது, ஏஓசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது ஏ, இது ஓ, இது சி. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தோட ஏரியாவும் சேர்த்துனோம்னா 3வது ட்ரையாங்கிள் என்ன ஆயிரும், ஓபிசி. ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, அதாவது அதோட ஏரியாஸை நம்ம ஆட் பண்ணோம்னா, அந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியா ஆட் பண்ணால் டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா வரணும். அப்போ அதை வச்சு நம்ம எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன், அதாவது இந்த கேஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ என்எக்ஸ் ப்ளஸ் சின்னு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏரியா ஐடியா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏரியாவை இப்போ வாங்க கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இரான்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று வச்சு தான் இந்த எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் which is area triangle ABC. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் எஸ்1 இன்ட்டு எஸ் மைனஸ் எஸ்2 இன்ட்டு எஸ் மைனஸ் எஸ்3. இதில் எஸ் வந்து என்னதுன்னா செமி பெரிமீட்டர். ஸோ இது நம்ம ஹிரான்ஸ் ஃபார்முலாவில் படித்தோம். இந்த S1 வந்து என்னதுன்னா சைட் 1, சைட் 2, சைட் 3. ஸோ இதை வந்து நாம் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். செமி பெரிமீட்டர் அப்படின்னா என்ன, செமி பெரிமீட்டருங்கிறது இந்த நெட் லென்த் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 8 இருக்குது. அப்போ பெரிமீட்டர் ஃபஸ்ட்டு என்ன, டோட்டலாக அந்த பார்டர் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிறது. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 8 இருக்கா, அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த சைடில் எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6ஐயும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாட்டமில் என்ன இருக்குது, 8 + 6 இருக்குது. ஸோ அது என்ன ஆயிரும், 14 ஆயிரும். ஹோல் டிவைடட் பை 2. அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர் இது மேலே மட்டும் இருந்தால் பெரிமீட்டர், அதோட பாதி எடுத்தால் செமி பெரிமீட்டர் which is S. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2x + 28/2 which is equal to x + 14. 2வை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு செமி பெரிமீட்டர் x + 14 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹிரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் செமி பெரிமீட்டர். இங்கே என்னது, ஸோ இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, அப்போ தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ இங்கே வந்து செமி பெரிமீட்டர் எஸ் இருக்குது which is x + 14. அதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 14 மைனஸ் ஆஃப் S1, அதாவது எஸ் மைனஸ் S1 பண்ண போகிறோம். S1 வந்து என்னது, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது ப்ளஸ் 8 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 தான் ஃபஸ்ட்டு சைடு, அதை தான் நம்ம இங்கே எழுதிடணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 14 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 14 செமி பெரிமீட்டர் மைனஸ் செகண்ட் சைடு எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ அதுதான் இங்கே இருக்கும், எக்ஸு ப்ளஸ் 6 ஏசியோட லென்த்து. அப்போ எக்ஸு மைனஸ் 6. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கொயர் ரூட் போடணும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சு எழுதிக்கிறேன்.
ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியில் அந்த 3 சைடையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 14 மைனஸ் ஆஃப் மூணாவது லென்த் வந்து 8 + 6 14 ஆயிரும். அப்போ இதை வச்சோன்னா நம்மளுக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து எக்ஸும் கேன்சல் ஆகும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில். 14 - 8 வந்து 6 ஆயிரும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 14 நம்ம அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா அது எதுவும் கேன்சல் ஆகாது. இன்ட்டு 6 வரும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில். செகண்ட் ப்ராக்கெட்லேயும் அகைன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா 14 - 6 8 வரும். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, 14 - 6 8 வந்துடுச்சு. அடுத்து இங்கே வந்து 14 - 14 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் மட்டும் வரும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி is equal to square root of x plus 14 into 6 into 8 வந்து என்ன ஆயிரும் 48 ஆயிரும். 48 into x ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். இதையும் எதையும் ஈக்குவேட் பண்ண போகிறோன்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1 + 2 + 3, அதாவது அந்த 3 சைடோட ஏரியாவும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். A1 + A2 + A3 இந்த 3ஐயும் நாம் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து RHS பார்ட்டு. இப்போ LHS கண்டுபிடிச்சதுக்கப்புறம் RHS போகிறோம். ஸோ இது கொஞ்சம் லைக் ஒரு லென்த்தியான கொஷின் தான். பட் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணி ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு டஃப் கொஷினில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு சிமிலரான ஈஸி கொஷின்ஸில் சால்வ் பண்ணுறது ஈஸி. அதனால தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இப்போ வாங்க RHS ஏரியாவுக்கு போயிடுவோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு அதில் என்ன இருந்துச்சு A1 + A2 + A3. ஸோ அந்த 3 ட்ரையாங்கிளையும் நான் அப்படியே இங்கே உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்னது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB, அந்த மொதல் ட்ரையாங்கிள் ப்ளஸ் செகண்ட் ட்ரையாங்கிள் இதே தான் பட் ட்ரையாங்கிள் ஆஃப் OAC ப்ளஸ் தேர்ட் ட்ரையாங்கிள் என்னதுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OBC. ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். அதாவது என்னது அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு பேஸ். இதில் எல்லாத்துலேயுமே ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர், ஏன்னா ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த மொதல் ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ காட்டினேன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே OP OQ OD இது எல்லாமே 4 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தோட ஹைட்டுமே 4 சென்டிமீட்டராக தான் வரும். ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ பேஸோட லென்த் வந்து என்னதுன்னா எக்ஸ் + 8. அப்போ எக்ஸ் + 8 வந்து பேஸு, ஹைட் வந்து 4. அப்போ ஒவ்வொரு சைடுக்கும் ஹைட் 4 தான். அப்போ நம்ம அதை என்ன பண்ணலான்னா காமனாக எடுத்துக்கலாம், half into 4. ஸோ 1/2 into 4 ஹைட் காமனு, பேஸ் மட்டும் மாறும். ஒரு இதில் x + 8 வரும். அதாவது நம்ம இப்போ முதல்ல எடுத்த சைடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து எக்ஸும் + 8 வரும். செகண்ட் சைடில் எக்ஸு, அதுக்கப்புறம் இது 6 எங்கே எழுதணும், இங்கே எழுதியிருக்கோம். இது ரொம்ப லைக் நிறையா எழுதி நம்ம கிரிக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு பார்த்தோன்னே புரியாது. பட் இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குது + 6 இருக்குது. இந்த 2 சைடையும் ஆட் பண்ணோன்னா ஏசியோட லென்த்து. அப்போ எக்ஸ் + 6. அதுக்கப்புறம் பாட்டம் சைட் லென்த் வந்து என்னது 8 + 6, அப்போ 14 சென்டிமீட்டர். ஸோ +14. இப்போது இதில் வந்து 1 2 கேன்சல் ஆகும், அதாவது 4/2 கேன்சல் ஆச்சுன்னா 2 இன்ட்டு இங்கே x + 8 + x + 6 வந்து 2x + 14. அண்ட் அந்த 14ஓட இது ஆட் ஆச்சுன்னா அப்படின்னா 2x + 28 = 4. அதாவது உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 4x + 56. இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறோன்னா இது வரும். ஸோ இதுதான் RHS, which is செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவல். ஏன்னா இந்த மொத்த ட்ரையாங்கிளோட அடிஷன் தான் இந்த 3 ட்ரையாங்கிளும். இந்த 3 ட்ரையாங்கிளும் சேர்ந்தது தான் அந்த ஒரு என்டையர் ட்ரையாங்கிள். அப்போ வந்து இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவல். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளை தான் நாம் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஏரியாஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவல். அப்போ நம்ம என்ன எழுதலாம், RHS வந்து 4x + 56. LHS வந்து என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x + 14 into 48x. ஸோ இது ரெண்டையுமே நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இதுக்காக தான் நம்ம இந்த ஏரியாவை கொண்டு வந்தோம், ட்ரையாங்கிளை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம்.
ஏன்னா அப்போ தான் இந்த ஜென்ரல் கேஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கையில் நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட்லாம் இப்போ வரும். பட் அப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நம்மளோட கேல்குலேஷனை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அதை என்ன பண்ணிடணும், நம்ம வந்து தூக்கிடணும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும், இது வந்து 4x ப்ளஸ் 56 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே வந்து ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது x ப்ளஸ் 14 இன்ட்டு 48x. ஸோ இப்போ வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். எக்ஸ் ப்ளஸ் 14 இந்த சைடு இருக்குது, இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் 14 கொண்டு வந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டிவைடிங் அண்ட் மல்டிப்ளைங் பை 16 இன்ட்டு 4x ப்ளஸ் 56 ஹோல் ஸ்கொயர். இந்த சைடு நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 14 இன்ட்டு 48x. இப்போ என்ன ஆகலாம், இந்த 16 வந்து நம்ம உள்ளே கொண்டு போனோம்னா ஸ்கொயருக்குள்ளே போகிறனால ரூட் 16 வந்து 4, ரூட் 16 வந்து 4. அப்போ இந்த 4 நம்ம அப்படியே அதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா டிவிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணல இது 1 ஆயிரும், 56/4 வந்து 14 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 48x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 16 அப்படியே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 14 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணால் தான் நம்மளால் டைம் வந்து சேவ் பண்ண முடியும் போர்டு எக்ஸாமில். ஏன்னா இந்த மாதிரி பெரிய கொஷனுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டோம்னா நம்மளால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 14 இந்த ஸ்கொயர் கட் ஆயிரும், இந்த 16 வந்து 1 ஆயிரும், 48 வந்து 3 ஆயிரும். 16 3s are 48. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இருக்கிறது 3x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 14. அப்போ 2x வந்து ஈக்குவல் டு 7. அதாவது இந்த எக்ஸ் சைடு கொண்டு வந்தால் 2x ஈக்குவல் டு 14, சாரி எக்ஸு தான் 7, 2x ஈக்குவல் டு 14, x ஈக்குவல் டு 7. அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஏபியை நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ஏபி ப்ளஸ் பிக்யூ இந்த ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணால் ஏபின்னு சொன்னோம். ஏசி வந்து ஏக்யூ ப்ளஸ் கியூசி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏபி எக்ஸ் ப்ளஸ் 8, ஏசி எக்ஸ் ப்ளஸ் 6. ஏபி வந்து எக்ஸ் ப்ளஸ் 8, ஏசி வந்து எக்ஸ் ப்ளஸ் 6. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஏபி கிடைக்கிறது 7 + 8 or 15 centimeters. ஏசிக்கு என்ன வரும், 13 centimeters. இப்போ வந்து லென்த் ஆஃப் சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கொஷின். உங்களுக்கு புரியாட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்த திருப்பி பாருங்கள். இது வந்து தடவை நீங்கள் புரியுமானா எனக்கு தெரில. பட் இந்த மாதிரி டஃப்பான கொஷின்ஸ் போட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் இந்த சர்க்கிள்ஸ் சாப்டரில் வேறு எந்த கொஷின் வந்தாலுமே சால்வ் பண்ண முடியும்.